இந்தியா ரஷ்யாவிற்கு பதிலா அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடமிருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்கும்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறது உலக அளவில் பேசு பொருளா மாறி இருக்கு. இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யறத முழுமையா நிறுத்தினா வெனிசுலாவால அதை ஈடு செய்ய முடியுமா? இந்த வீடியோல பார்க்கலாம். போதைப்பொருள் கடத்தலுக்கு துணை போவதா குற்றம் சாட்டி வெனிசுலா அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி அமெரிக்காவால சிறைப்பிடிக்கப்பட்டு நியூயார்க் சிறையில அடைக்கப்பட்டாங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது வெனிசுலா அமெரிக்காவின் மறைமுக கட்டுப்பாட்டுல இருக்கு. மேலும் அமெரிக்க நிறுவனங்கள் அதன் எண்ணெய் துறையில முதலீடு செஞ்சுட்டும் வராங்க. இந்தியாவோட க்ரூட் ஆயில் தேவை ஒரு நாளைக்கு 65 லட்சம் முதல் 70 லட்சம் பேரல்கள். உக்ரைன் மீதான போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகளின் தடைகளால தள்ளுபடி விலையில கிடைச்சதுனால ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத இந்தியா கணிசமா உயர்த்தி இருந்துச்சு. 2025-26 காலப்பகுதியில கச்சா எண்ணெய் இறக்குமதியில ரஷ்யாவின் பங்கு 35% 40% வரை அதிகரிச்சதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சீனாவுக்கு அடுத்தபடியா ரஷ்யாவின் 2வது பெரிய எண்ணெய் வாடிக்கையாளரா இந்தியா தான் இருக்கு. ரஷ்யாவின் மலிவான கச்சா எண்ணெய் இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யறதோடு இறக்குமதி செலவையும் கணிசமாக குறைக்கிறதா சொல்லப்படுது. இந்நிலையில தான் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும் எண்ணெய் இறக்குமதியை குறைக்க யோசிச்சு மற்ற மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் வெனிசுலா போன்ற மற்ற ஆதாரங்களையும் நாடி வருது. அதற்கேற்ற மாதிரி தான் இந்தியாவும் வெனிசுலாவிடமிருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்கும்னு அறிவிச்சிருக்காரு. அதுக்கான கோப்புகளையும் பிரதமர் மோடி கையெழுத்திட்டு இருக்காரு. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யறத முழுமையா நிறுத்தினா வெனிசுலாவால ஓரளவு மட்டுமே உதவ முடியும்னு தெரிவிக்கப்படுது. வெனிசுலாவின் எண்ணெய் மிகவும் கனமானது என்கிறதுனால எல்லா இடங்களையும் சுத்தகரிக்க முடியாது. இதை சுத்தகரிப்பதற்கான இயந்திரங்கள் சீனா, அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. வெனிசுலா எண்ணெயின் தரம் குறைவா இருக்கிறதுனால ஒரு பேரலுக்கு 13 முதல் $15 வரை தள்ளுபடி விலையில வழங்குறதா அறிக்கை கூறுது. மேலும் அதன் தரம் குறைவு என்கிறதுனால சுத்தகரிப்பும் கடினமானதா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்தியாவின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு சொந்தமான ஜாம்நகர் சுத்தகரிப்பு நிலையம் மட்டும்தான் வெனிசுலாவோட கச்சா எண்ணெயை அதிக அளவுல தொடர்ந்து சுத்தகரிக்கும் திறன் கொண்டதுன்னு சொல்லப்படுது. மற்ற இந்திய சுத்தகரிப்பு நிலையங்களுக்கு வெனிசுலா எண்ணெய் என்பது ஒரு கடினமான மற்றும் ஆபத்தான செயல்பாடாவே இருக்குமா? எண்ணெய் விநியோகத்தை பொறுத்தவரை ரஷ்யாவிற்கு மாற்றா வெனிசுலாவால இருக்க முடியாதுன்னு எரிசக்தி நிபுணர் நரேந்திர தனேஜா சொல்லியிருக்காரு. இந்தியா ஒவ்வொரு நாளும் 50 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யுது. வெனிசுலாவின் மொத்த எண்ணெய் உற்பத்தி தற்போது ஒரு நாளைக்கே 8 லட்சம் பேரல்களாக மட்டும்தான் இருக்கு. அவர்கள் கிட்ட மிகப்பெரிய எண்ணெய் இருப்பு இருந்தாலுமே அவர்களால சுமார் 8 லட்சம் பேரல்களை மட்டுமே உற்பத்தி செய்ய முடியுது. வெனிசுலா ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல்கள் எண்ணெயை உற்பத்தி செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா தற்போது அவங்க கிட்ட அந்த அளவுக்கு உட்கட்டமைப்பு வசதிகள் இல்ல. இந்த நிலையை எட்டுவதற்கும் முதலீடு செய்வதற்கும் பல ஆண்டுகள் தேவைப்படுமா? வெனிசுலா ஒரு நாளைக்கு 30 முதல் 40 லட்சம் பேரல்கள் எண்ணெயை உற்பத்தி செய்ய குறைஞ்சது 5 ஆண்டுகளாவது ஆகும்னு எரிசக்தி நிபுணர்கள் சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.